பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம். இடம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488688260, 9443694183. அனுமதி இலவசம். ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரிதான், உங்களுக்கு எதிர்பார்க்காத விரும்பத்தக்காத மாதிரி நடந்தாலும் சரிதான், அதுக்கு முழு பொறுப்பு இருக்கிறோம். நல்லது நடந்தால் மட்டும், ரொம்ப எதுவாக நடந்தால் மட்டும் அது நான் தான். ஆனால் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது நான் கிடையாது, அது அவங்க பண்ணிட்டாங்க. ஒரு நேர்மறையான எண்ணங்களாக இருக்குதா, எதிர்மறை எண்ணங்களாக இருக்குதா, மோசமான எண்ணங்களாக இருக்குதா, இல்லை ரொம்ப அற்புதமான எண்ணங்களாக இருக்குதா? ஒரு 4 கேட்டகரியில்: பாசிட்டிவ் தாட், மிராக்குலஸ் தாட், நெகட்டிவ் டிசாஸ்டர்ஸ் தாட், நெகட்டிவ் தாட். ஜேர்னலிங். அந்த நாள் என்னைக்கு எப்படி போச்சு உங்களோட நாளில்? இந்த நாள் நீங்கள் மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னா, இந்த ஜேர்னலிங்கில் என்ன எழுதுறது அப்படின்னா, இந்த ஜேர்னலிங் எப்படி ஜேர்னலிங்ன்றது உங்களை பற்றி நீங்கள் ஜஸ்ட் ஒரு நோட்ஸ், இன்றைக்கி எப்படி ஒரு அன்னைக்கான ஒரு ரிவ்யூ மாதிரி. நம்மளுடைய பெரும்பாலும் அதுதான் சொல்லுவாங்க, தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே அது நம்மளுடைய வெளிப்புற யதார்த்தத்தில் நடக்க ஆரம்பிக்கும். நான் அந்த இடத்துல, சார் இந்த உங்களை தான் நான் பார்க்கணும் வந்தேன், இந்தாங்க அப்படின்னு. ஓகே சார், வாங்க. இதெல்லாம் என்னோட அனுபவம். இல்லை ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணி அது எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குது, அது நீங்கள் அனுப்புங்க. அந்த வீடியோ எங்கெங்கே போகுது உங்களுக்கும் தெரியாது, எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வரும்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுவுமே ஒரு வகையான உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறீங்க. அந்த நோக்கம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்மளுடைய வெளிப்புற யதார்த்தத்தை உருவாக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம். ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரிதான், உங்களுக்கு எதிர்பார்க்காத விரும்பத்தக்காத மாதிரி நடந்தாலும் சரிதான், அதுக்கு முழு பொறுப்பு இருக்கிறோம். நல்லது நடந்தால் மட்டும், ரொம்ப எதுவாக நடந்தால் மட்டும் அது நான் தான். ஆனால் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது நான் கிடையாது, அது அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நான் அதுக்குமே அவங்கள பொறுப்பு சொல்லிடணும். நான் நல்லா இருந்தாலும் அவங்க தான், கெட்டாலும் அது எனக்கு சரியாக நடக்கலனாலும் அது அவங்க தான் அப்படின்ட்டு. மிக முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 21 days ஒரு லண்டனில் ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக பொதுவாக நிரந்தரமாக ஒரு பழக்கத்தை கொண்டு வரதுக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 61 நாள் இல்லை 64 நாட்கள், 64 தேவைப்படும். அதில் முதல் 21 நாள் அப்படின்றது ஒரு பழக்கத்தை கட்டமைக்கிறதுக்கு. அடுத்த 21 நாள் அப்படின்றது உங்களுக்கு அந்த பழைய பழக்கங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இதாயிட்டு கிளியர் ஆகி உங்களுக்கு புதுசாக இந்த பழக்கத்துக்கு வர்றதுக்கு. அடுத்து 21 நாள் அப்படின்றது உங்களுக்கு இந்த பழக்கம்ன்றது புதுசாக உங்களுக்கு ஒரு பழக்கம் கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது ஸ்ட்ரென்தன் ஆகும். அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கல, அந்த வீடை நீங்கள் இடிச்சிட்டு நீங்கள் புதுசாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்ட போகிறீங்க. ஏற்கனவே ஏதோ தெரியாதமா இப்படி அப்படின்னு கட்டிட்டீங்க, ஓகே, உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் கட்ட போகிறீங்க புதுசாக, ஓகே, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த வீட்டை இடித்து புதுசாக அந்த இடத்துல ஒரு செவுரு வைக்கும்போது ஏற்கனவே பண்ணியிருந்த அந்த வீட்டை நீங்கள் தேவையில்லாத சுவர்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் இடிக்கிறீங்க, தேவையில்லாத விஷயங்கள். அப்போ அது சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு ஏற்கனவே இருக்குது, அதை இடிச்சிருக்கிறீங்க, அந்த இடத்துல இன்னும் ஒரு செவுரு வச்சு திருப்பி ஒன்று கட்டுறீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? நீங்கள் போயிட்டு அப்படியே நம்ம இருக்கிற மாதிரி இருக்காது. எல்லாம் அங்கேயும் அங்கேயும் தூசியாகவும் இதுவாகவும் எல்லாம் ஒரு டஸ்டாகவும் ஒரு தெளிவாகவே இருக்காது அந்த இடம்
அதுதான் முதல் 21 நாள். ஏற்கனவே நம்ம ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரும்போது நம்மளுடைய நிறைய குழப்பம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய புதுசாக இருக்கும். நம்மளுடைய உடம்பு வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்மளுடைய மனம் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, இதை செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் 21 நாளில் அதெல்லாம் சரி பண்ணி நான் கிளியர் பண்ணிடுறேன், எடுத்துடுறேன். அடுத்த 21 நாளில் புதுசாக பண்ணுற அந்த சுவர்கள்லாம் எழுப்பிட்டேன் அப்படின்னா அதுதான் நடக்குது. மூணாவது 21 நாளில் வந்து தொடர்ந்து அதுக்கு நம்ம வந்து அதுக்கு அதை கண்காணித்து அதை எளிமையாக வாழ்க்கையில் ஒரு இன்டகிரேட்டட் பண்ணணும். வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைக்கணும். நம்மளோட தினசரி வாழ்க்கையில் அதையும் ஒரு ஒருங்கிணைப்பா பண்ணும்போது அது நமக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நெடுநாள் பழக்கமாக மாறுது. ஸோ நமக்கு 21 நாள்லேயே நமக்கு நிறைய மாற்றங்கள் நிறையா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ மிக முக்கியம் அப்படி என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த 21 நாள், அடுத்த 10 நாள், அடுத்த இது நாள் நம்மளே நம்மளோட குறிக்கோளை வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்மளுடைய பழக்கத்தை வந்து நம்ம யோசிக்கிறதில்ல, அடிக்கடி செக் பண்ணிக்கணும். கண்ணை மூட எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, பைக் ஓட்டிட்டு இருக்கீங்க, இல்லை உட்காந்துட்டு போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, பிரச்சனைவே இல்லை, இங்கே தான் இருக்கிறியா, வேற எங்கேயா போயிட்டு இருக்கிறியா? உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? சும்மா ஒரு செக். எந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க? ஒரு நேர்மறையான எண்ணங்களா இருக்குதா, எதிர்மறை எண்ணங்களா இருக்குதா, மோசமான எண்ணங்களா இருக்குதா, இல்லை ரொம்ப அற்புதமான எண்ணங்களா இருக்குதா? ஒரு 4 கேட்டகரியில்: பாசிட்டிவ் தாட், மிராக்குலஸ் தாட், நெகட்டிவ் டிசாஸ்டர்ஸ் தாட், நெகட்டிவ் தாட். எப்பெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ, ஓகே, இந்த எண்ணம் வேணாம். உங்களுக்கு நமக்கு தெரியும் 50,000 60,000 எண்ணங்கள் இருக்குது ஒரு நாளைக்கு. நீங்கள் உங்களோட மனம் சிந்திக்கும். இந்த ஒரு எண்ணம் இருக்கா, வேணாம், இந்த வேற வேற எண்ணம். ஃபீலிங், உங்களோட ஃபீலிங்கை மாற்றுறது ரொம்ப ஈஸி எண்ணத்தை விட. டக்குன்னு வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களோட விஷுவலைசேஷன் நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறோ, இல்லை உங்களுக்கு வந்து அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து மனசில் ஆசை போட்டு பாருங்கள். இந்த மாடு வந்து எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஆசை போடும். அந்த மாதிரி நம்ம ஓகே அந்த ஹார்ட் எலிவேஷனில் கொண்டு வரோம் பார்த்தீங்களா? டக்குன்னு 2 மினிட்ஸ் ஹார்ட் எலிவேஷன் பண்ணலாம். நீங்கள் எப்பயாவது நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க, லோவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா 2 மினிட்ஸ் கிடைக்குதா, 5 மினிட்ஸ் கிடைக்குதா, ஸ்ட்ரென்தன் பண்ணிங்க. டெய்லியும் ஜேர்னலிங் எழுதணும். இதெல்லாம் டிப்ஸ். ஜேர்னலிங், அந்த நாள் என்னைக்கு எப்படி போச்சு உங்களோட நாளில். இந்த நாள் வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னா, இந்த ஜேர்னலிங்கில் என்ன எழுதுறது அப்படின்னா, இந்த ஜேர்னலிங் வந்து எப்படி வந்து ஜேர்னலிங்ன்றது உங்களை பற்றி நீங்கள் ஜஸ்ட் ஒரு நோட்ஸ், இன்னைக்கு எப்படி ஒரு அன்னைக்கான ஒரு ரிவ்யூ மாதிரி. அமேசானில் ரிவ்யூ போடுவாங்க பார்த்தீங்களா? இந்த ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாள் உழைக்கும், இது வந்து இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த 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 மிக்ஸி வந்து ரொம்ப நாள் வந்து ஓடும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஒரு ரிவ்யூ, ஜஸ்ட் அன்னைக்கான நாள் ரிவ்யூ எப்படி இருக்குது. இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், கோவமாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன், பேசிட்டேன், சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் அடுத்த நாள் நான் இனிமேல் பேச மாட்டேன். இப்படி உங்களை வந்து ஒரு ரிவ்யூ எடுத்துகிட்டே வரீங்க. ஸோ ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் வந்து பண்ணும்போது ஓகே, என்ன மாதிரியான தாட் பேட்டர்ன், சிந்தனை ஆஹ், அந்த தொகுப்பு வந்து உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றது, எப்படி நான் பெரும்பாலும் யோசிக்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு மாதம் கழித்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த தெரியும். ஓகே, நான் இன்னைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு விதமாக யோசித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒன்று யோசித்தேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நடந்துச்சு ஒரு. ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு வந்து நான் இங்கே கடலூரில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் நோட்டீஸ் அடித்து ஓகே இந்த மாதிரி நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு மீதி ஒரு நோட்டீஸ் இன்னொரு நியூஸ் பேப்பர் ஒருத்தர்கிட்ட போய் கொடுக்கலான்னு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வண்டி நான் நிறுத்துறேன். இது ஒரு ஒரு 2 நாட்கள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அந்த இடத்துல சும்மா அப்படி நிறுத்தினேன் நான். அது வேற ஒரு காரணத்துக்காக நிறுத்தினேன். வண்டி நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு சரி ஓகே, நான் அடுத்த வேலை வந்து என்னென்னா, நான் போயிட்டு மீதி இருக்கிற அந்த நோட்டீஸ் எடுத்து போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கணும், இதுதான் வேலை. ஆனால் வந்து அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த இடத்துல நிறுத்தினேன். அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பேப்பர் போடுறவங்களோட வண்டி நிற்கிது.
சரி வேற யாரோ அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறேன். குறுக்க கிராஸ் பண்ணி வந்து ஒருத்தர் வரார். அவர் வந்து நான் யாரை பார்க்கணும்னு போயிட்டு அவர்கிட்ட நோட்டீஸ் கொடுக்கணுமோ அவர் வந்து அவர் வராரு. பாருங்க, இது டக்குன்னு நம்ம அவர் அவர் தான் அடுத்தது போய் நான் பார்க்கணும். ஆனால் நான் வேற ஒரு இதுக்காக வந்து நான் நிற்கிறேன். நான் சிம்பிள், வீட்டில் வந்து நீங்கள் பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தானே இருக்கு, இங்கே தானே சொன்னாங்க, இந்த இடத்துல தான் போய் இருக்கு, நம்ம போய் வாங்கிட்டு வரணுமே அப்படின்னு நிறுத்தினேன் நான். அந்த வண்டியில் நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அந்த இடத்துல நிற்கிது. ஸோ பிளான் எப்படி பாருங்க, அவர் வந்து கரெக்டாக அவர் ஏதோ ஒரு வேற ஒரு வேலைக்காக அந்த இடத்துல போயிட்டு வர்றாரு. நான் வேற யாரோ கூட தான் நினைச்சேன் நான். சரி அப்போ கூட எனக்கு இவர் தான் இருப்பாரு இல்லை இந்த இதுதான் அப்படின்னு இருந்தேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வரார். ஸோ நம்மளுடைய பெரும்பாலும் நம்மளுடைய அதுதான் சொல்லுவாங்க, தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே அது நம்மளுடைய வெளிப்புற யதார்த்தத்தில் நடக்க ஆரம்பிக்கும். நான் அந்த இடத்துல சார் இந்த உங்களை தான் நான் பார்க்கணும்னு வந்தேன், இந்தாங்க அப்படின்னு கொடுத்தேன். ஓகே சார் வாங்கிட்டேன். பெரும்பாலும் இந்த நோட்டீஸ் போடுறதுக்கு சில குறிப்பிட்ட தொகை ஏதோ தருவாங்க. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பார்த்துங்க, மெடிடேஷன் ரிலேட்டடானது தான் சார் அப்படிங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எப்படியாவது சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ சர்வீஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு, ஏன்னா அந்த சர்வீஸில் நீங்களும் இன்க்ளூடட். எப்பவுமே வந்து சர்வீஸ்னால் மற்றவங்களுக்கு பண்ணுறோம் நம்ம நினைக்கிறோம், அது நமக்கும் பண்ணுறோம், அந்த மற்றவங்கன்றதுல நம்மளும் இன்க்ளூடட். ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாள் இருக்க, ஒரு மணி நேரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் உங்களால் கொடுக்க முடியுமா கொடுங்க. ஒரு மணி நேரம் கொடுக்க முடியுமா கொடுங்க. டெய்லி என்னால் ஒரு மணி நேரம் கொடுக்க முடியும். நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஒரு மணி நேரம் இருக்குது, ஒரு அரை மணி நேரம் இருக்குது, ஓகே, என்னால் மற்றவங்களுக்கு எதாவது நான் கொடுக்குறேன். நான் மற்றவங்களுக்கு என்னோட அனுபவத்தை சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவம் எப்படி மெடிடேஷன் போகுதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு இந்த பெனிஃபிட்லாம் இருக்குன்னு அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. அது ஃபோட்டோ எடுத்து மற்றவங்களுக்கு அனுப்புங்க. இதெல்லாம் என்னோட அனுபவம். இல்லை ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணி அது ஒரு எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குது, அதை நீங்கள் அனுப்புங்க. அந்த வீடியோ எங்கெங்கே போகுது உங்களுக்கும் தெரியாது, எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வரும்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுவுமே ஒரு வகையான ஒரு உங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறீங்க. அந்த நோக்கம் வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை என்னால் வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு ஒரு நூறுரூவாயோ, ஒரு 200 ரூபாயோ, 1000 ரூபாயோ, 2000 ரூபாயோ, ஏதோ ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு இது நான் மற்றவங்க கொடுக்கணும். ஓகே, இந்த நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு வந்து தியானம் சொல்லி கொடுக்கலாம். எனக்கு இந்த அனுபவம்லாம் வந்துச்சு, எனக்கு இதெல்லாம் போச்சு, இவ்வளோதான். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமே கிடையாது. கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிக்கணும், இவ்வளோதான். இது யார் ஒன்றா செய்யலாம். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து மற்றவங்களோட அனுபவத்தை கேளுங்க, லிசன் பண்ணுங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சா, பரவாயில்ல, ஃபோன் பண்ணி கேளுங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட அனுபவம், என்ன போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் படித்த புக்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஒருத்தர் வந்து ஒரு கேட்பேன், ஒரு ஒரு எப்பயாவது ஒரு மெடிடேட்டர் தான். வித்யா மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ரேபிட் மெடிடேஷன், முயல் தியானம்ன்ற மாதிரி அப்பப்போ பண்ணுவார். என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன புக்கு படிச்சிருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். நான் என்ன புக்கு படிக்கல அப்படின்னு சொல்லுவார். 2 நாள் 2 தடவை 3 தடவை அப்படின்னு பதில் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் வருது. குறைஞ்சபட்சம் ஓகே இவங்க கேட்குறாங்களே ஏதோ ஒரு புக்கு படிச்சே ஆகணுமே அப்படின்னாவது புக்கை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன புக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம் சார், இந்த பிரச்சனை எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை, என்னோட மனைவி இந்த பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை, எங்கள் சித்தி இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதெல்லாம் வந்து அடுத்து நார்மலாக தியானம் பண்ணாதவங்க இல்லை தியானத்துக்கு முன்னாடி இருக்கிறது இது இப்படி தான் நடக்கும். இது என்ன நடந்தது சார், இப்படி நடக்குது, இப்படி போகுது. தியானத்துக்கு அப்புறம் இதுதான் இருக்கும். நீங்கள் என்ன புக் படிச்சிருக்கீங்க, என்ன போயிட்டுருக்கு, உங்களுடைய புக்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த நேரத்தை வந்து வேல்யூவாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ப்ராப்ளத்தை சொல்கிறனாலேயோ இல்லை அந்த ப்ராப்ளத்தை பற்றி மற்றவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுனாலையோ, அதுதான் பத்ரிஜி அழகாக சொல்லுவார், நோ கம்ப்ளைண்ட்ஸ். நோ கம்ப்ளைண்ட்ஸ். எதை பற்றியும் யார் மேலேயும் எவ்வளோ பெரிய
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு இது வேணும், ஒரு தில் வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ என்ன அர்த்தம் இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்? நோ கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்னது? ஓகே, அவங்க ஏதோ வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போகிறீங்க, உங்கள் மேலே தப்பே கிடையாது, ஆனால் அந்த இடத்துல வந்து ஏதோ சில காரணங்களுக்காக வந்து உங்களை திட்டுறாங்க, இல்லை இல்லை நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விக்டிமாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது, அப்போ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும்? நான் ஏன் இந்த சூழ்நிலை ஈர்த்தேன்? இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும்? நான் எதுக்கு இந்த மாதிரி மனிதரை இந்த சூழ்நிலையை நான் ஈர்த்தேன்? நான் என்ன இதில் கற்றுக்கணும்? உங்களுடைய இப்படி தான் இருப்பான். நான் ஏதோ கற்றுக்க வேண்டியிருக்கா? நான் ஏதாவது இந்த விஷயத்துலேருந்து பண்ண வேண்டியது இருக்குதா? இல்லை நான் வந்து மற்றவங்க மேலே அபிப்பிராயத்தை நான் வந்து அவங்க என்னோட என்னோட அந்த ஜட்ஜ் பண்ணுறேன் நான் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும்.